Hey guys, Assalamu alaikum. Welcome back to my channel. ஸோ இன்றைக்கி இன்னும் ஒரு டே இன் மை லைஃப் தான் நாங்களோட ஷேர் பண்ண போகிறது. இந்த டேயில் பெருசாக கண்டென்ட் எதுவும் வைக்காது. அந்த டேயில் எனக்கு எப்படி போகணும்னு சொல்லி ஒரு ரேண்டமான ஒரு டே தான். மார்னிங் வெளியில் போனது, அதுக்கப்புறம் லஞ்சுக்கு நான் என்ன குக் பண்ணது, இந்த மாதிரி தான் போக போகிறேன். ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மீன் வேலை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ லெட் கெட் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் ஷேர் பண்ண வ்ளாக், அதாவது என் ஃபர்ஸ்ட் வ்ளாகில் டென்டல் போன விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன். இது ஒரு கோர்ஸ் மாதிரி தான் போகிறது, எவ்வளோ நாள் போகுமோ தெரியாண்டு. இப்போ ஒரு 4 வீக்ஸ் ஆகுற. நடுவில் ஒரு வீக் டாக்டர் சிக் லீவ் போட்டிருந்து, அதுக்கப்புறம் பெய்த்து படவே இல்லை. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் வீக் போனேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீக் இது முடிஞ்சுட்டு தான் நினச்சேன் இந்த வீக்கோட. பட் நெக்ஸ்ட் வீக் கூட திரும்ப வருஷத்தில் செல்லிக்கு எவ்வளோ நாள் போகும்னு தெரியா பார்ப்போம். நான் எப்பயுமே இந்த மாதிரி மார்னிங் டைமில் டாக்டர்கிட்ட போகணுன்னு சொன்னாக்கா ஹபி ஆஃபீஸ் போகிற டைமுக்கே போய்தடியா. அப்போ தான் எனக்கும் ஈஸி, ஹபிக்கும் ஈஸி. இல்லை சொன்னாக்கா அவர் திரும்ப போய்த்து அது நல்ல டைம் போய்த்துடும். இந்த டைம் அதே மாதிரி தான் மார்னிங் ஹபி ஆஃபீஸ் போக்குள்ளே அந்த வேலையை முடிச்சுட்டு போகிற வேலையை என்ன ட்ராப் பண்ணிட்டு அப்படியே போய்த்தேன். ஸோ இன்றைக்கி மார்னிங்கோடைய போன சொல்லியும் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லி பெருசாக எதுவுமே எடுக்கலை. எப்போயுமே ஹாஸ்பிட்டல் போகணுன்னாக்கா அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் எம்ஆர்ஐக்கு, அங்கே போய்த்து டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் தின்ட்டு தான் வரக்குள்ள வரேன். பட் இன்றைக்கி அந்த சைடுக்கு போவே இல்லை. ரீசன் இன்றைக்கி நான் டென்டல் போன சொல்லியும் ½ அன் ஹவருக்கு அப்படியே ஹோல்ட் பண்ணி கொண்டு சொன்னேன். அதனால் நான் வார வரலையே ஸ்ரீலங்கா ரெஸ்டாரண்ட் போய்த்து அப்படியே பன் ஒன்றை வாங்கிக்கொண்டு அப்படியே ஹபியும் என்ன ட்ராப் பண்ணிட்டு போய்த்தேன். நல்ல சூடு வெளியில் டே டைமில். ஆனால் நாங்கள் ஹோமுலுக்கு சுட்டியும் அவ்வளோ பெருசாக விளங்குறல்ல, அந்த ஃபுல் டைம் ஏசி போட்டிக்க சுட்டி. பட் வெளியில் இன்றைக்கி எப்பயும் போல இல்லாமல் நல்லா சூடாக வந்ததோடய நல்ல தலைவலியும் நல்ல சூடாக ஒரு காஃபி ஒன்றே போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் ஒரு 1 ஹவர் மட்டும் நின்று அதுக்கப்புறம் தான் லன்ச் குக் பண்ணோம்னு சொல்லியே கிச்சனுக்கு போனேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு ப்ரான் தொக்கு தான் செய்ய போகிறது. செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒயிட் ரைஸ் நல்ல சுட சுட சோறுக்கு இந்த ஒன்றே போதும். சைட் டிஷ்ஷாக வேறு எதுவுமே தேவையில்லை. ரொட்டிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இதுக்கு க்ளீன் பண்ணி கழுவி வச்ச ப்ரானில் காஷ்மீர் சில்லி நான் சேர்க்குற ரைஸ் அதுக்கு நல்ல கலர் வரும். உங்கள்கிட்ட இல்லாடி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்ல கலர் வேணும்னா கொஞ்சமாக கலரிங் சேர்த்துக்கோங்க. டர்மரிக், சில்லி பவுடர் இது எல்லாம் சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் ஆயில் சேர்த்து அதில் கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதுக்கப்புறம் அந்த மசாலாவில் பரட்டி வச்சுட்ட ப்ரானை ஷெலோ ஃப்ரை தான் பண்ணுவோம். ஹை ஃப்ளேமில் வச்சு வேணால் மீடியம் ஃப்ளேமில் மாய் வச்சு அதை ஃப்ரை பண்ண வைங்க. அது ஃப்ரை ஆகும் வரைக்குமே நான் தேவையான வெஜிடபிளை தான் கட் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ இந்த ப்ரான் தொக்குக்கு பெரிய வெங்காயம் 1 எடுத்தேன், சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கொள்ளும். இதை ஸ்லைஸாக கட் பண்ணாமல் சிறுசாக சாப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சிறுசாக சாப் பண்ணலுமோ அந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. குயிக்காகவே குக் ஆகிடும். அதோடைய ஜிஞ்சர், கார்லிக் இதெல்லாம் சிறுசாக சாப் பண்ணி எடுத்துக்கொண்டதோடைய தான் ஞாபகம் புளியை ஊற வச்சதுக்கு
புளிக்கு ஃபஸ்ட்டுக்கே தண்ணி வச்சுட்டு பட் என்ன மறந்துட்டேன், ஞாபகம் வந்தோடய தண்ணியை ஊற்றி அதையும் வந்து ஊற வச்சுட்டு அதோடைய தக்காளி வந்து இதுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக எடுக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் கலரும் ரொம்ப நல்லாவே இருக்கும். கூடுதலாகவே தக்காளி சேர்த்துக்கோங்க. டைமுக்கு நல்லா அந்த மசாலாவில் சேர்ந்து வச்சாலும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் சில்லி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ப்ரானும் நல்லாவே ஃப்ரை ஆகிக்கு. ஸோ இதை வந்து கொஞ்சம் டைம் கொடுக்க மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் வந்து ஃப்ரை ஆகி வரும். அதை வந்து எடுத்துகிட்டு அந்த பேன்லேயே இன்னும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த கட் பண்ணி விட்ட வெஜிடபிள் இது எல்லாம் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி பிரிஞ்சல் வந்து ஃப்ரை பண்ணி தான் குக் பண்ண போகிறேன். பட் ஃப்ரை பண்ணலை, நான் முன்னாடி நாளே ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அது சுட்டு எனக்கு ஈஸியாக போய்ட்டு குயிக்காக வேலை முடிஞ்ச மாதிரி. அதையும் வந்து ஒரு ஸ்டவ்வில் ஏற்றிட்டு மசாலாவெல்லாம் சேர்த்து இங்கே இந்த வெஜிடபிளும் வந்து நல்லாவே வந்து குக் ஆகிக்கணும் வரேன். இந்த டைமில் புளி, அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், அதோடைய டொமேட்டோ பேஸ்ட் இல்லாட்டி டொமேட்டோவே கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணி சேர்த்து கொஞ்சமாக வந்து சீனி சேர்த்துக்கோங்க. சீனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் நல்லா குக் ஆகும் வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்க மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த பிரிஞ்சில் வந்து ஃப்ரை பண்ணி ஒரு 1 வீக் வரையுமே ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். எப்போயுமே நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணக்குள்ள கொஞ்சம் கூடுதலாகவே ஃப்ரை பண்ணிக்கொள்ளிய. அந்த டைமில் எல்லாம் குக் பண்ணிய டைமுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதுவும் வந்து ரெடி ஆகிட்டு இங்கே தொக்குக்கு வந்து அந்த வெஜிடபிள்லாம் நல்லா குக் ஆகி உங்களுக்கே பார்த்தாலும் நல்லா அந்த மசாலாவெல்லாம் ரெடி ஆகி எதுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்க தேவையில்லை. இது எல்லாமே சேர்ந்து வரக்குள்ள டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரௌனையும் போட்டு உப்பு வந்து பார்த்துக்கோங்க. உப்பு போதாத மாதிரி இருந்தால் உப்பும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் குக் ஆக வரைக்கும் எங்களை பிரிஞ்சல் கறியும் ரெடி ஆகிட்டா ஃபைனலாக அதுக்கு பாலையும் ஊற்றி விட்டு தொக்குக்கு வந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர டைமில் வந்து சிறுசாக சாப் பண்ண கொரியண்டர் லீஃபை வந்து மேலால் தூவி விட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கறி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா வைக்கும். ஒன்ஸாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதோடைய கியூக்கம்பர், லேட்டிஸ் லீஃப் இதெல்லாம் இருந்து இதில் வந்து சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கோண்டேன். இதெல்லாம் எப்போயுமே கூடுதலாக ஐக்கஸில் வந்து குயிக்காகவே முடியாது. அந்த டைமில் ஒவ்வொரு நாளுமே லஞ்சை குக் பண்ணக்குள்ள இதையும் கட் பண்ணி வச்சிடிய. ஸோ எப்போயுமே முன்னாடியெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டுக்கே கிச்சனுக்கு வந்தால் ரைஸை தான் குக் பண்ணுறேன். இப்போ வந்து லாஸ்ட்டுக்கு தான் ரைஸை வைக்கிறேன். அது வந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காகவே குக் ஆகிடும். இந்த ப்ரெஷர் குக்கர் வாங்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிக்கி. இதில் வந்து ரைஸ் குக்கர் கூட ஏக்கி இதுக்கு வந்து நான் தாளிச்சு கீ ரைஸுக்கு வந்து சம்டைம் தாளிச்சிய. பட் மோஸ்ட்டாகவே செய்தது வந்து அந்த ரைஸ்லேயே கொஞ்சமாக டர்மரிக் கீயும் சேர்த்து உப்பும் சேர்த்து. இதுக்கு மெஷரிங் அளவு எப்படின்னு கேட்டோன்னாக்கா நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறோ 1 கப்புக்கு 1 கப் தண்ணி, அதுதான் கரெக்டான மெஷரிங் அளவு. நீங்கள் பிரியாணி ஆக்குறண்டாலும் எது செய்தாலும் அதுதான். நான் அந்த மாதிரி தான் செய்தேன். 2 கப் ரைஸ் சுட்டி 2 கப் தண்ணி, கொஞ்சமாக உப்பு, மஞ்சள், அதுக்கூட கீ கொஞ்சம் சேர்த்து அதுக்கப்புறம் ரைஸ் ஆப்ஷனுக்கு அதை வந்து போட்டு வச்சுட்டாலே ரைஸ் வந்து குக் ஆகி அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காகவே போமில் விழுந்துடும். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரிங்க்குக்கு வந்து இது வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் என் ஃப்ரெண்ட் ஒன்று வரக்குள்ள கொண்டு வந்தால். ஸோ அதையே அப்படியே வந்து ட்ரிங்க் எடுப்போம்னு சொல்லித்தான் அது கொஞ்சம் நல்லாவே ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் பெருசாக திண்டுபடியும் இல்லை, ட்ரிங்க்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் போட்டு நானும் போய்த்தேன் ரீஃப்ரெஷ் ஆகும்னு சொல்லி. ஸோ இந்த இறால் தொக்கு வந்து எண்ணெயெல்லாம் பிரிச்சுக்கொண்டு பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கும். கலர் டேஸ்ட்டும் அதே மாதிரி தான். இதை நான் 3 நாள் வச்சு திண்டேன். அதில் மசாலா அவ்வளோ நிறையக்கு ரைஸுக்கு கொஞ்சம் வச்சாலே போதும், அவ்வளோ நிறைய மசாலா இல்லை. ஸோ இதில் வந்து ரைஸும் ரெடி ஆகிட்டு நல்லா கீயெல்லாம் போட்டு மணக்க ரைஸு. ஸோ பூ மாதிரி வரும் இதில் வந்து குக் பண்ணக்குள்ள.
இன்றைக்கி லஞ்சுக்கு எல்லோ ரைஸ் கீ எல்லாம் போட்டு அதோட இறால் தொக்கு பிரிஞ்சல் ஃப்ரை பண்ணி குக் பண்ணி அதோடைய சலட் அதோடைய ட்ரிங்க் இதுதான் ஏதோ ஜஸ்ட் ஒரு ரேண்டமான ஒரு டே மார்னிங்லேருந்து அதோடைய லஞ்ச் டைம் வரையுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கிறோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டோன்ட் forget to subscribe and click the button also to get new update. Inshallah, see you soon in my next video. Until then, take care. Bye bye.